அரசியல் சூழ்நிலையை குறித்து நடைபெறுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து இறுதியாக சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற சமூக நீதி காவலர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களே, எனக்கு முன்பு பேசி அமர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் திரு ஜி.கே. மணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த ஆக்ஷன் கிங் ஏ.கே. மூர்த்தி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற வடபழனி ஏழுமலை அவர்களே, நம்ம எல்லோரும் அன்போடு வரவேற்ற முத்துக்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கின்ற விருகை லோகநாதன், ஜெய்சங்கர், விநாயகம், ஏழுமலை, ஜோதிவேல், ரவி, கேசவன், ஜெயக்குமார், தாமோதரன், ஆயுத நடராஜன், முரளி, பாஷா, கிருஷ்ணன், கலா தினகரன், செந்தில்குமார் மற்றும் எனக்கு முன்பு பேசி அமர்ந்த கவிஞர் திலகபாமா அவர்களே, ராஜேஸ்வரி பிரியா அவர்களே, ரமேஷ் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற ஜெயராமன் அவர்களே, தயாளன் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, வினோத் நாடார், சீனிவாச ஐயங்கார் மற்றும் சாஜா குணா உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, இளைஞர்களே, காவல்துறை நண்பர்களே, பத்திரிகை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரத்தை பற்றி நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டம் என்னை விட உங்களுக்குத்தான் அதிகமாக தெரியும். காரணம், நீங்கள் அன்றாடம் பொதுமக்கள், சாதாரண மக்கள் மத்தியிலே பேசக்கூடியவர்கள். அவருடைய எண்ணங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவருடைய கோபத்தை புரிந்து கொண்ட நீங்கள் நிச்சயமாக வரும் காலத்திலே தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் மாற்றம் வர வேண்டும். மாற்றம் வந்தால்தான் முன்னேற்றம் வரும். அரசியல் மாற்றம் வேண்டும். அரசியல் கலாச்சார மாற்றம் வேண்டும். இந்த இரண்டு கட்சிகள், திமுக, அண்ணா திமுக, இந்த இரண்டு கட்சிகளை ஓரங்கட்டுங்கள், ஒதுக்குங்கள். அவர்கள் ஆட்சி செய்தது போதும். அரை நூற்றாண்டு தமிழ்நாட்டை ஆட்சி செய்து குட்டிச்சவராக்கிய திமுகவையும் அண்ணா திமுகவையும் ஒதுக்குங்கள். போதும், இவர்கள் ஆண்டது போதும். இதுதான் இன்றைய கூட்டத்தின் மைய கருத்து. அரை நூற்றாண்டு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஹாஃப் செஞ்சுரி, 50 ஆண்டுகள் இரண்டு கட்சிகள், இவர்கள் அவர்கள், இவர்கள் அவர்கள் என்று மாறி மாறி தமிழ்நாட்டை ஆட்சி செய்து நாசப்படுத்தி விட்டார்கள். இனி தேவை ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு எழுச்சி. ஆனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், கடந்த மாதம் மரீனா கடற்கரையிலே லட்சக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அங்கே கூடினார்கள். மரீனால் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் கூடினார்கள். அரை நூற்றாண்டுக்கு பிறகு இளைஞர்கள் முதல் முறையாக வெளியில் வந்த சம்பவம் ஜல்லிக்கட்டுக்காக வெளியே வந்தார்கள். இதற்கு முன்பு இந்தி எதிர்ப்புக்காக 1962, 63, 64 அந்த காலத்திலே வெளியே வந்த இளைஞர்கள் இன்று வெளியே வந்திருக்கின்றார்கள். மகிழ்ச்சியான செய்தி. இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இதற்காகத்தான் நான் ஏங்கிக் கொண்டிருந்தேன். பல முறை உங்களை நான் கேட்டேன், வாருங்கள், வெளியில் வாருங்கள், உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்கள், உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள். இந்த இரண்டு கட்சிகளில் உங்களை ஏதோ ஏமாளிகளை போன்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் ஏமாளிகள் கிடையாது. நிச்சயமாக அதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அதனால்தான் இந்த இரண்டு கட்சிகளும் வேண்டாம், ஒதுக்குங்கள் என்று பல முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன். ஏதோ இது நாங்கள் ஆட்சி செய்யணும், இது நான் முதலமைச்சர் ஆகணும், அங்க பதவிக்கு போகணும்னா உறுதியா எனக்கு ஆசை கிடையாது. 35 வயசுலேயே நான் மத்திய அமைச்சராக நான் பணியாற்றி, இந்தியாவுக்கு அமைச்சராக நான் பணியாற்றி இருக்கின்றேன். அது போதும், எனக்கு அது போதும். உலக நாடுகளில் உள்ள தலைவர்களெல்லாம் பார்த்திருக்கின்றேன். இந்தியாவுக்கு பல திட்டங்கள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். எனக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும் அப்படிலாம் நிச்சயமான விருப்பம் கிடையாது. என்னுடைய நோக்கம் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். இந்த திராவிட கட்சியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். இந்த திமுக, அண்ணா திமுக மாஃபியாவிடம் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும்.
தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கு 50 ஆண்டுகள் தேவைப்படாது, வெறும் 5 ஆண்டுகள் போதும், வெறும் 5 ஆண்டுகள் போதும். சகோதரி பிரியா அவர்கள் சொன்னார், சிங்கப்பூரிலே 8 ஆண்டுகள் அவர்கள் இருந்தார்கள். அங்கே ஒரு மாமனிதன் சிங்கப்பூரிலே லீ குவான் ஹூ என்ற ஒரு மாமனிதர் சிங்கப்பூர் மலேசியாவிடம் சுதந்திரம் பெற்று 1964 சுதந்திரம் பெற்றது. அப்பொழுது சிங்கப்பூரும் இன்னும் பார்த்தா அன்றைக்கு சென்னை விட சிங்கப்பூர் மிக சாதாரணமாக இருந்தது. இன்று சிங்கப்பூர் ஒரு வளர்ந்த நாடாக மாறி இருக்கிறது. காரணம், அங்கே ஒரு தனிநபர் லீ குவான் ஹூ ஒரு தொலைநோக்கு பார்வை, என் நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று உணர்வு பூர்வமான அந்த சிந்தனைகள். அந்த நாட்டிலே சிங்கப்பூரிலே கல்வி சுகாதாரம் இலவசமாக கொடுத்தவர், தொழில் வளர்ச்சியை பெருக்கியவர், அங்கே சட்டம் ஒழுங்கை காப்பாற்றியவர், அங்கே அனைத்து தரப்பு மக்களுக்கு சம உரிமை கொடுத்தவர். இன்று ஒரு முன்னேறிய நாடாக சிங்கப்பூர் இருக்கிறது. ஆனால் இங்கே தமிழ்நாடு இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. அதை விட மோசம் சென்னை இருக்கிறது. பல உதாரணங்கள் இருக்கிறது உலக அளவில். ஆனால் இங்கே என்ன உதாரணம் கொடுத்தாலும் இங்கே திமுக, அண்ணா திமுக, இந்த 2 கட்சிகளும் இவர்களுக்குள்ளே திட்டமிட்டு வேறு யாரும் வரவிடாமல் பார்த்துக் கொள்கின்றார்கள். வேற யாராவது வந்தாங்கன்னா அவங்க ஜாதி கட்சி, வேற யாராவது வளர்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால் அவங்க ஜாதி கட்சி. யாரு ஜாதி கட்சியா? கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள 232 தொகுதியிலும் நாங்கள் வேட்பாளரை நியமனம் செய்தோம், போட்டியிட்டோம். 232 தொகுதியிலும் போட்டியிட்டோம். அதில் எல்லா ஜாதியும், எல்லா மதமும், எல்லா இனமும் எல்லாமே போட்டியிட்டாங்க. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 46 தொகுதி தான் ரிசர்வ் தொகுதி. அதுல 44 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, 2 பழங்குடிய மக்களுக்கு. ஆனால் பாட்டாளி கட்சியில 46 கொடுக்கல, 48 வேட்பாளர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கும் பழங்குடியினரும் கொடுக்கும். இன்னைக்கு மேடையில் உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் யாரு? எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். ஏன் நம்மள ஜாதி கட்சின்னு சொல்றான்? ஏன்னா 2011 ஐயா ஒரு முடிவெடுத்தார். என்ன முடிவு? இனி நாங்கள் திமுக, அண்ணா திமுகவுடன் நாங்கள் சேர மாட்டோம் என்று ஒரு முடிவெடுத்தார். அந்த முடிவுக்கு பிறகுதான் நாங்க ஜாதி கட்சி ஆயிட்டோம். ஏன்? அதுக்கு முன்பு திமுக கூட கூட்டணி போனப்போ நம்ம ஜாதி கட்சி கிடையாது, நல்ல கட்சி. அண்ணா திமுக கூட்டணி போறப்போ நம்ம ரொம்ப நல்ல கட்சி. என்னைக்கு இந்த 2 கட்சியும் நாங்க சேர மாட்டோம், நாங்க வெளியில வந்தோமோ அன்னைக்கு நாங்க ஜாதி கட்சியா மாறிட்டோம். ஏன்னா இந்த 2 கட்சியும் சேர்ந்துதான் நம்ம வளர்ந்து கூடாது, வேற யாரும் வந்துடக்கூடாதுன்னு அந்த நோக்கத்துல தான் நம்மளை அவதூறாக, ஏளனமாக நம்ம பேசிட்டு இருக்காங்க. நிச்சயமா பாட்டாளி கட்சி ஜாதி கட்சி கிடையாது. எல்லா கட்சியும், எல்லா மதமும், எல்லா மொழியும், இனமும் பாகுபாடின்றி நம் கட்சியில இருக்கின்றார்கள். உறுதியாக எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி இது. தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி இது. இதை வேண்டுமென்றே நம்மளை ஏளனம் பேசி நம்மளை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு சிலர் இருக்கின்றார்கள். ஆக மக்கள் என்று தெளிவாக புரிந்து கொண்டார்கள். மக்களுக்கு தெரியுது, ஆமாம்பா பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அன்றாட பிரச்சனைகள் தைரியமாக கையாளுகின்ற ஒரே கட்சி பாட்டாளி கட்சி. மருத்துவர் ஐயா அவர்கள் தைரியமா இன்னைக்கு கருத்து மட்டுமில்லை, தைரியமான போராட்டங்கள், அறிக்கைகள், ஆர்ப்பாட்டங்கள். இன்னைக்கு ஐயா தான் எல்லாத்துக்கும் தொடங்கி வைக்கிறார், பிறகுதான் மற்றவங்களாம் அதை பின்னடத்துகிறார். அதனாலதான் இன்னைக்கு இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலவரம், நடந்த சம்பவங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களை யாராவது ரோட்ல ஒரு 100 பேர்கிட்ட கூப்பிட்டு உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? கோபம். உங்க மனசுல கோபம் இருக்கு, அந்த கொந்தளிப்பு, கோபம், ஏக்கம் இருக்கு. அந்த என்ன ஏக்கம்? என்ன ஏக்கம்? வேற யாருமே இல்லையா? 2 கட்சி தான் இருக்கிறாங்களா? வேற யாரும் வரமாட்டாங்களா? நிச்சயமாக நாங்கள் இருக்கின்றோம். அத்தனை பேரும் வாருங்கள், எங்களுடன் சேர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். வாருங்கள், இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அத்தனை பேரும், விவசாயிகள், தொழிலாளர்கள் அத்தனை பேரும் வாருங்கள், அரசு ஊழியர்கள் எல்லாரும் வாருங்கள். இதுதான் தகுந்த காலம். இவ்வளவு காலமாக நாம் ஏமாந்து விட்டோம். இனி நாம் ஏமாறக்கூடாது. வசனம் பேசி
நடித்து உங்களை அடுக்குமொழியிலே பேசி ஏமாற்றிய 2 கட்சிகளையும் ஒதுக்கி வையுங்கள். போதும், இவர்கள் ஆண்டது போதும். ஆனா தமிழ்நாடு பிரச்சனை என்னன்னா, நீங்க இவங்க ஆட்சிக்கு வரணும்னு நீங்க ஓட்டு போட மாட்டீங்க, இவங்க ஆட்சியை விட்டு போகணும்னு நீங்க ஓட்டு போடுவீங்க. அதுதான் இவ்வளவு காலமா நடந்தது. இவங்க மேல கோபம், ஜெயலலிதா மேல கோபம்னா கலைஞருக்கு ஓட்டு போடுவீங்க. ஜெயலலிதா போனோம், ஜெயலலிதா வரக்கூடாது, கலைஞருக்கு ஓட்டு போடுவீங்க. அடுத்தது 5 வருஷத்துல கலைஞர் மேல கோபம் வந்துடும், அடுத்தது ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுவீங்க. அடுத்தது ஜெயலலிதா மேல கோபம், கலைஞர் ஏதோ நல்லாட்சி கொடுத்தாரெல்லாம் கோபம் போட்டு போட மாட்டீங்க. ஜெயலலிதா மேல கோபம் பா, அடுத்து யார் இருக்கா, கலைஞருக்கு போட்டுடுவோம். You won't vote for someone, you will vote against someone. அதுதான் நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் சசிகலா மேல கோபம் வந்துடுச்சு உங்களுக்கு, அடுத்து யாருன்னா பன்னீர்செல்வம் ரொம்ப நல்லவர்ப்பா. அந்த மனநிலையில தான் நீங்க இருக்கிறீங்க. இதே பன்னீர்செல்வத்தை 2 மாசம் முன்னாடி எவ்வளவு விமர்சனம் பண்ணீங்க நீங்க, மிக்சர் சொல்லிக்கலாம். ஆனா உங்களுக்கு சசிகலா மேல கோபம், அடுத்தது பன்னீர்செல்வம் ஐயோ ரொம்ப நல்லவர். இந்த மனநிலையிலிருந்து வெளியில வாங்குனீங்க, இந்த மனநிலையிலிருந்து வெளியில வாங்க. சின்னத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க, நீ திட்டங்களை பார்த்து ஓட்டு போடுங்க. இவ்வளவு காலமா நீங்க ஆட்டு மந்தைகள் போன்ற சின்னமா ரெட்டையிலையா சூரியனா இலையா சூரியனா இப்படிதான் மாத்தி ஓட்டு போடுதான் இந்த தெருவில் நின்றுட்டு இருக்கீங்க. நீங்களா வேலை வெட்டி இல்லாம 1.5 கோடி இளைஞர்களுக்கு வேலை இல்லை, விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மிக மோசமான ஒரு சூழல் இருக்கிறது, பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கிறது. 5,10,000 கோடி கடன் சுமையால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. 80,000 கோடி முதலீடு ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் மைசூர் கர்நாடகாவுக்கும் மகாராஷ்டிரா குஜராத்துக்கு போயிட்டு இருக்கு. மிக மோசமான ஒரு சூழலில் இருக்கிறது. அதை விட இங்க பார்த்தா அரசியல் சூழல் இருக்கு. யார் அமர்ந்த நாற்காலி அது? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அப்பழக்கற்றவர், மிக 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 ஒரு நேர்மையானவர். அவர் அமர்ந்த நாற்காலி அது. கர்ம வீரர் காமராசர் அவர்கள். இன்று தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது, அதுக்கு முக்கிய காரணம் கர்ம வீரர் காமராசர் அவர்கள். அவர் அமர்ந்த ஒரு நாற்காலி அது. 2 ஆண்டு காலம் அறிஞர் அண்ணா அவர்கள் அமர்ந்த நாற்காலி அது. அப்படிப்பட்ட நாற்காலியிலே எடப்பாடி பழனிசாமி. இது நினைச்சு பார்க்கறதுக்கே கூசு. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு என்ன தகுதி? ஒரே ஒரு தகுதி, சசிகலா அந்த அம்மையாருடைய அடிமை. அவர் வேற எந்த தகுதி இருக்கு அவருக்கு? ஆட்சி திறமை இருக்கா? எதுவுமே கிடையாது அவருக்கு. ஒரே தகுதி, அந்த அம்மா ஜெயிலுக்கு போறது முடி நீ தான் முதலமைச்சர் சொல்லிட்டு போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த சட்டமன்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே கிட்டத்தட்ட 58,000 வாக்குகள் நாம் பெற்றோம், தனியாக போட்டிட்டு பெற்றோம். அதனால்தான் சொல்லிட்டு இருக்கு, அந்த அடிப்படை சொல்லிட்டு அவரை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். சேலம் மாவட்டத்தில் யார்கிட்ட கேட்டாலும் அவரை பத்தி புட்டு வச்சுட்டு இருப்பாங்க. அவருடைய பூர்வீகத்துல இருந்து அவர் என்ன நடந்தார், என்ன செஞ்சிட்டு இருக்காரு, எவ்வளவு கொள்ளையடிச்சிட்டு இருக்காரு, எவ்வளவு ஊழல் செஞ்சுட்டு இருக்காரு, அவரு மட்டும் அவ்வளவு குடும்பம். அவருடைய சம்பந்தி கைதான சேகர் ரெட்டி பத்தி தெரியல உங்களுக்கு? சேகர் ரெட்டியும் அவர் எடப்பாடி பழனிசாமியோட சம்பந்தியும் 2 பேரும் கூட்டாளிகள். கம்பெனிஸ் ஆக்ட் எல்லாம் ஆதாரம் இருக்கு. 2 பேரும் ஷேர் ஹோல்டர் கம்பெனியில. இப்படி இருக்கின்ற நபர் நம்மை ஆளுகின்ற ஒரு முதலமைச்சர்னா இது கேட்கறதுக்கு. அதனால்தான் மக்கள் இன்னைக்கு கோபம் வந்திருக்கு. இவங்கெல்லாம் அமர்ந்த அந்த நாற்காலியில் இவர் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அது எப்படி நடந்து அந்த டிராமா, அந்த நாடகம் நீங்க பாத்தீங்க. ஜல்லிக்கட்டு வந்த கூட்டம் என்ன கூட்டம் அது? ஜல்லிக்கட்டு அந்த ஒரு ஐயோ தமிழ்நாட்டை காப்பாற்றணுமே அந்த ஆதங்கம். அதனால்தான் வெளியில வந்தாங்க அந்த பிள்ளைங்க, வெளியில வந்தாங்க. எவ்வளவு பெண்கள் வெளியில வந்தாங்க. எதுக்கு? தமிழ்நாட்டை காப்பாற்றணுமே. தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள் வெளியில வந்தாங்க. அது ஒரு காரணம், ஜல்லிக்கட்டுன்னு ஒரு காரணம், அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி இருந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலவரம். ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு சசிகலா நான் தான் கட்சியின் பொதுச் செயலாளர், நான் தான் அடுத்த முதலமைச்சர். மக்கள் ஏத்துக்க முடியல. அதன் பிறகு இங்க டிமானிட்டைசேஷன் மோடி ஒரு போட்டார், 500 ரூபாய் 1000 ரூபாய் காலி பண்ணு, எல்லாரையும் காலி பண்ணிட்டார். அந்த கோபம். ஏன்னா இந்த பிள்ளைங்கள்லாம் ஏடிஎம்ல மணிக்கணக்கில் நின்ற பிள்ளைங்க. அதெல்லாம்
காவிரி மேலாண்மை வாரியத்தை அமையுங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொல்லி மத்திய அரசு நாங்க அமைக்க மாட்டோம். ஏன்னா பிஜேபி கர்நாடகாவில் ஜெயிக்கணும் அடுத்த எலெக்ஷன்ல, அதனால நாங்க அமைக்க மாட்டோம் பிஜேபி சொல்றோம். இலங்கையில நம்முடைய தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், இன்னும் நியாயம் நீதி கிடையாது, கிடைக்கவில்லை. நம்முடைய மீனவர்கள் பிரச்சனை, அன்றாட பிரச்சனை மீனவர்கள் பிரச்சனை, நீட் எக்ஸாம் பிரச்சனை, நமக்கு தேவையில்லாத ஒரு நீட் எக்ஸாம் பிரச்சனை, என்றுமில்லாத ஒரு வறட்சி, 140 ஆண்டு காலத்திலே பருவமழை பற்றாக்குறை இந்த ஆண்டில், கடந்த ஆண்டிலே. ஆனால் தமிழ்நாட்டை வறட்சி மாநிலமாக அறிவிக்கவில்லை. இப்படி தொடர்ச்சியாக தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கின்ற ஒரு சூழலில் தான் அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அங்கே மருதா கண்டத்தில் தமிழ்நாட்டில் அத்துணை இளைஞர்களும் ஆங்காங்கே கூடினார்கள். இதுதான் காரணம். அன்னைக்கு நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு காரணம் திமுகவோ அண்ணா திமுகவோ அல்ல பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது, அந்த இளைஞர்கள் தான் முழு காரணம் என்று நான் பலமுறை சொல்லிட்டேன். எங்களால் செய்ய முடியாது, அரசியல் கட்சியால் செய்ய முடியாது, அந்த இளைஞர்கள் செய்திருக்கின்றார்கள். இதற்கு முன்பு தமிழ்நாடுனா டெல்லிக்கு போனா கேவலமா பார்ப்பான், நம்மள சிரிப்பாங்க. தமிழ்நாடு ஐயோ என்ன உங்க நாட்டில் உங்க ஊர்ல என்ன 2 வருஷத்துல 5 முதலமைச்சரை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படிலாம் ஏளனம் பேசின அந்த மக்கள் ஜல்லிக்கட்டுக்கு பிறகு நான் அங்கே சென்றால் எனக்கு தனி மரியாதை டெல்லியில கிடைத்தது. யாரால? அங்கே இருக்கின்ற இளைஞர்கள், மெரினாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களால் எனக்கு கிடைத்தது. இன்று தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களும் இன்று கோபம், ஒரு ஏக்கத்தில் இருக்கிறாங்க. என்ன நடக்குது? ஏன்னா முதலமைச்சர் என்பது சாதாரண பொறுப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் அத்துணை நிர்வாகத்தின் தலைவர் முதலமைச்சர். நல்ல ஒரு நேர்மையான தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு நபராக இருக்க வேண்டும், அதுதான் எல்லாருடைய ஆசை. ஆனால் இங்கு இருப்பதோ பினாமி முதலமைச்சர். அவர் சொல்றாரு, ஜெயலலிதா அம்மையார் உடைய கொள்கைப்படி, சசிகலா அம்மையாருடைய அறிவுரைப்படி நான் நடந்து கொள்வேன். யார் சொல்றது? பழனிசாமி. ஜெயலலிதா உடைய கொள்கைப்படி. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஜெயலலிதா ஒரு குற்றவாளி என்று. இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இன்னைக்கு சிறையில் இருந்திருப்பாங்க. அவங்க தான் நம்பர் 1, A1 இல்ல, அவங்க A1 அக்யூஸ்ட், இதுல கான்விக்ட் ஆயிட்டாங்க, குற்றவாளி ஆக்கப்பட்டாங்க. அப்படி ஜெயலலிதாவுடைய கொள்கைப்படி ஒரு முதலமைச்சர் நடந்திருப்பார்னா, அப்போ ஒரு குற்றவாளியுடைய கொள்கைப்படி நான் ஆட்சி செய்வேன் ஒண்ணு. 2வது சசிகலா அந்த அம்மையாருடைய அறிவுரைப்படினா 2வது குற்றவாளி சசிகலா, அவங்க அறிவுரைப்படி நான் நடந்துப்பேன். அப்போ இவர் எப்படி நடந்து பாருங்க, எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு. சசிகலா இவருக்கு என்ன அறிவுரை கொடுக்க போறாங்க? பழனிசாமிக்கு எல்லாம் கூப்பிட்டு, பழனிசாமி வாங்க, நீங்க தமிழ்நாட்டில் உள்ள கல்வித்துறையில இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய லிட்ரஸி ரேட் 82 விழுக்காடு இருக்கு, அதை நீங்க 90 விழுக்காடாக உயர்த்தணும்னு சசிகலா சொல்ல போறாங்களா? என்ன சொல்லுவாங்க? கல்வித்துறையில் 20,000 கோடி வருது, அதுல எப்படியாவது 10%. இதுதான் சொல்ல போறாங்க. இதுதான் கடந்த காலத்தில் கொள்ளடிச்சு, இதுதானே இதெல்லாம் கொள்ளடிச்சு சுரண்டி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு நடுத்தெருவில் நின்றுட்டு இருக்கு. அதனால நல்ல ஒரு முதலமைச்சர் வேண்டும், தமிழ்நாட்டுக்கு வேண்டும். இந்த 2 கட்சி ஒதுக்குங்க, அதுக்கப்புறம் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி யார் இருக்காங்க நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் இருக்காங்க. ஏன்னா நீங்க ஏமாந்தது போதும். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? 2 கட்சி நினைச்சிருக்காங்க, தமிழ்நாடு மக்கள் ஏமாளிகள் மட்டும் நீ முட்டாள்கள் கூட நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லனா செயல் தலைவர், திமுகவின் செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திருப்பீங்க, பட்டெல்லாம் கட்டிட்டு அப்படியே பாடியை காமிச்சாரு. என்ன நாடகம்! சட்டமன்ற நிகழ்வுல நீங்க பார்த்திருப்பீங்க, முன்கூட்டியே அங்க சட்டமன்றத்தில் அராஜகம் செய்யணும், தகராறு செய்யணும் அப்படின்னு திட்டம் போட்டு உள்ள வந்துட்டாங்க. நான் கேட்டேன், சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு, அங்கே பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் தான் பிரச்சனை.
யார்கிட்ட அதிக எண்ணிக்கை இருக்கு, பழனிசாமி கிட்ட இருக்கா அல்லது பன்னீர்செல்வம் வச்சிருக்கிறாரான்னு, அதுதான் அங்க பிரச்சனை. திமுகவுக்கு அங்க என்ன வேலை? அவங்களுடைய வேலை என்ன? சட்டமன்றம் போனோம், அங்கே அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு எதிரான வாக்களிச்சுட்டு வரணும், அவ்வளவுதான். அதான் அவங்களுடைய வேலை. ஆனா அப்படி செஞ்சாங்களா? இல்லையே. எல்லாத்தையும் அங்க பார்த்தோமே, காட்சியை பார்த்தோமே. பெஞ்சு மேல ஏறி நிக்கிறதும், அந்த மேஜையை உடைக்கிறதும், மைக்க புடுங்கிறதும், அங்க இருக்க சபாநாயகரை இழுத்து கிழிச்சிய சட்டையை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து அவர் நாற்காலியில உட்கார்றாங்க. இதை விட ஒரு கேவலம் எங்கேயாவது? இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கா? திமுகவின் செயல் தலைவர் ஸ்டாலின் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அதெல்லாம் திட்டமிட்டது அவங்க தான் சேர்ந்து திட்டமிட்டு இருக்கிறாங்க. ரகசிய வாக்கெடுப்புன்னு சொல்றாங்க. ரகசிய வாக்கெடுப்பு சபாநாயகர் நினைத்திருந்தால் அதை செயல்படுத்தலாம். ஆனால் அதில் சட்டம் அப்படின்னு எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ரகசிய வாக்கெடுப்புன்னு சட்டம் கிடையாது. இப்ப நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு வருது. வாக்கெடுப்பு தான் எனக்கு முன்பு மேஜையில் 3 பட்டன் இருக்கும். ஒன்னு பச்சை, இன்னொன்னு சிவப்பு, இன்னொன்னு மஞ்சள். அந்த 3 பட்டன்ல எந்த பட்டன் நான் மஞ்சள் பட்டன் இல்ல பச்சை பட்டன் அமுக்கணும்னா அந்த போர்டு டிஸ்பிளே போர்டுல என் நம்பருக்கு கீழே பச்சை லைட் எரியும். சிவப்பு பட்டன் அமுக்கணும்னா அங்க என் நம்பருக்கு கீழே டிஸ்பிளேல சிவப்பு கலர் அடிக்கும், இல்ல மஞ்சள். அது யாருன்னா பார்க்கலாம், எது வேணா பார்க்கலாம். இதுல வந்து ரகசியம் எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் யாரும் ரகசிய வாக்கெடுப்பு நடந்தது கிடையாது, இங்கேயும் இல்லை. இதெல்லாம் திமுக நல்லாவே தெரியும். 1957 இருந்து திமுக சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது என்ன? தெரிஞ்சுதான் வேணுமே தகராறு பண்ணணும், அப்படி கலைச்சிடணும். 1988 ஜானகி அம்மா அப்படி கலைச்சாங்கல்ல சட்டமன்றத்தை, அது போல கலைச்சி தேர்தல் வந்துடணும். அவங்களுடைய எண்ணம் அதுதான் நடந்தது. அப்படி திட்டமிட்டு தான் உள்ள போயிருக்கிறாங்க திமுகவில். போயிட்டு பிறகு ஸ்டாலின் வெளியில் வந்தப்போ நம்ம காட்சிகள்லாம் பார்த்தோம். ஆனா ஸ்டாலின் அவர்களையும் மற்ற அவருடைய சக சட்டமன்ற உறுப்பினர்களையும் அப்புறப்படுத்தினாங்கன்னு சொன்னாங்க. பிறகு ஸ்டாலின் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வெளில வந்தார் காட்சி. ஆனால் வெளியே வரதுக்கு முன்பு அவர் ஸ்டாலின் அவருடைய அலுவலகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த வாட்ஸ்அப்ல அந்த படத்தை பார்த்தோம். அந்த படத்துல பார்த்தா ஸ்டாலின் சட்டை கிழிஞ்சிருக்கு, ஆனா 3 பட்டன் போட்டிருக்காரு. சட்டமன்றத்துக்கு உள்ள இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அலுவலகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு பட்டன் சட்டை பாக்கெட் கிழிஞ்சிருக்கு, ஆனா 3 பட்டன் போட்டிருக்காரு. ஆனா அதுக்கு பிறகு வெளியில வராரு, எந்த பட்டனும் கிடையாது, சட்டையை விரிச்சிட்டு வராரு. அப்ப இதுல இருந்து தெரியுது இது ஒரு நாடகம். நான் கேட்கிறேன், சட்டமன்றத்துக்கு உள்ளே இருக்கின்ற காவலர்கள் யாராவது ஸ்டாலின் சட்டையை கிழிக்கிற தைரியம் இருக்கா? ஸ்டாலின் அவர்கள் மேல கை வைக்கிற தைரியம் யாருக்காவது இருக்கா? அவர் எதிர்கட்சி தலைவர், முன்னாள் துணை முதலமைச்சர், ஒரு கட்சியினுடைய செயல் தலைவர். அவர் சுத்தி 10 எம்எல்ஏக்கள் எப்பயும் சுத்திக்கிட்டு இருப்பாங்க, எப்பயுமே கூட பாதுகாப்பு கூட இருப்பாங்க. அவர் சட்டையை கிழிச்சு, பாக்கெட்டை கிழிச்சு, பட்டனை கிழிச்சு, இங்க சட்டையெல்லாம் கிழிக்கிற அளவுக்கு உள்ள யாருக்காவது தைரியம் இருக்கா? யாராவது நம்ப முடியுமா? அது நிச்சயமா கிடையாது. யாரும் செய்ய முடியாது. ஏன் அப்புறம் இந்த நாடகம்லாம் எதுக்கு? இந்த நாடகம் தொடர்ந்து உங்களை ஏமாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அவ்வளவுதான். எப்படியாவது நீங்க என்ன, நீங்க நம்பிடுறீங்க. உங்களை லேசாடி சொன்னா நம்ப வச்சிடலாம். ஏன்னா அடுக்குமொழியில பேசுனா நீங்க கைத்தட்டி நம்பிடுறீங்க. நீங்க அதான் அந்த அடுக்குமொழியில்னா, இப்ப ஒரு வசனம் நான் சொல்றேன். இவ்வளவு காலமாக ஆக்டர்கள் ஆண்டது போதும், இனி டாக்டர் ஆள வேண்டும் அப்படின்னா கை தட்டுறீங்க. இது மாதிரி சொல்லி அடுக்குமொழி சொன்னா கை தட்டிட்டு ஓ சூப்பர்றான்னு சொல்லிட்டு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க. போது யோசிங்க, சிந்திங்க, மனசுல ஏற்றிக்குங்க. என்ன சொல்றான், நான் எதுக்கு சொல்றேன்? நான் சொல்லதெல்லாம் வசனமோ அதெல்லாம் சொல்ல. நான் சொல்றது உங்க பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்கணும், உங்க பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கணும், தொழிலாளர்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கணும், தமிழ்நாடு பொருளாதார முன்னேற்றம் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க, அமைதியாக இருக்க வேண்டும், குற்றம் நடக்கக்கூடாது. அதற்காக தான் நான் எனக்கு ஒரு ஏக்கம், எனக்கு ஒரு கோபம், அதை நான் இப்படியா செய்யணும்னு துடிச்சிட்டு இருக்கேன், நான் ஏங்கிட்டு இருக்கேன் நான். ஆனா
ஆனா நீங்க எப்படியாவது ஒரு சினிமா அப்படின்னா போதும், முடிஞ்சு போச்சு. அதனாலதான் இன்னொரு அம்மா வந்திருக்கிறாங்க. அந்த அம்மா என்ன சின்னம்மா, வேற என்னம்மா, குட்டி அம்மாவா இல்லையா, செல்லம்மாவா, அது வேறையா? அப்படி ஒரு முக்காடு போட்டுட்டானா அம்மா அம்மா மாதிரியே இருக்கிறாங்க. இருந்துட்டு போட்டோம், என்ன அதுக்கு? ஏன் அதுதான் உங்களுக்கு தகுதியா? ஜெயலலிதா மாதிரி இருந்தா ஓட்டு போட்டுடுங்க, அதுதான் தகுதியா? உங்களுக்கு இளைஞர்கள், படிச்சவர்கள், நல்ல ஒரு டாக்டர், ஒரு நல்ல உங்களை திட்டம் கொடுக்கணும் வேண்டாமா? உங்களுக்கு உங்களை முன்னேற்றவங்களாம் வேண்டாமா? உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறவங்களாம் வேண்டாமா? உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நல்ல தரமான வைத்தியம் இலவசமா கொடுக்கறவங்களாம் வேண்டாமா? உங்களுக்கு விவசாய கஷ்டங்களை புரிஞ்சவங்களாம் உங்களுக்கு வேண்டாமா? மதுவை ஒழிக்கிறவங்க உங்களுக்கு வேண்டாமா? ஊழலை ஒழிக்கிறவங்க உங்களுக்கு வேண்டாமா? யோசிச்சு பாருங்க, சிந்திங்க, சிந்திக்க தொடங்குங்கள். அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்றதுல. கண்ணை மூடுங்க, 2 கட்சி ஒதுக்குங்க, கண்ணை மூடி பாருங்க, யார் செய்ய போறா அதெல்லாம் உங்களுக்கு? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செயல் திட்டம் புட்டு வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு துறையிலும் என்ன செய்யணும்? முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்குன்னு யார் சொல்லியிருக்கிறார்? சொன்னது மட்டுமில்லை, நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம். என்ன செயல்படுத்திட்டு இருக்கோம்? இன்னைக்கு சாராய கடையை மூடிட்டு இருக்கிறாங்க. காரணம் யாரு? மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சி. சில பேர் சொன்னாங்க, ஐயா கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம வெற்றி பெற முடியல, அதுக்கு முக்கிய காரணம் நீங்க இந்த டாஸ்மாக் கடையை மூட சொன்னீங்க பாரு, நிறைய தமிழ்நாட்டு உள்ள குடிகாரங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு ஓட்டு போடல, இனி அதை கொஞ்சம் பேசாது, எப்படியாவது பேசாது. அதற்கேற்ப ஜெயலலிதா அவர்கள் திட்டமிட்டு தேர்தலுக்கு 3 நாளுக்கு கடையை மூடிட்டாங்க. கிராமத்தில் பெண்கள், அங்க இருக்கின்ற ஆண்கள் எல்லாம் சொன்னாங்க, இங்க பாரு 3 நாள் கடையை மூடிட்டாங்க, எனக்கு கையெல்லாம் நடுங்குது, நீ மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னா முழுசா கடையை மூடிடுவாங்க, நான் செத்து போயிடுவேன், அதனால நீ மாம்பழத்துக்கு ஓட்டு போடாது. இப்பெல்லாம் ஒரு சில இடத்துல நடந்தது இதெல்லாம். அது திட்டமிட்டு தான் 3 நாள் கடையை மூடணும்னு அவங்களுக்கு கையில நடுங்க ஆரம்பிச்சு, ஒன்றும் புரியல. பெண்களும் அதை புரிஞ்சிக்காம ஓட்டு போட்டுட்டாங்க. ஆனா இந்த பெண்களுக்கு அது என்னைக்கு உங்களுக்கு புரியுது? நிச்சயமா புரியும். ஏன்னா இதனாலதான் உங்க நாங்க வந்தோம்னா உங்க வீட்டுக்காரனை காப்பாத்தல, உங்க பிள்ளைகளை காப்பாத்தல, உங்க அப்பா எல்லாரையும் காப்பாத்தல, உங்க குடும்பத்தையே காப்பாத்த போறோம். சாராய கடை மூடினா தமிழ்நாட்டுல பாதி பிரச்சனை தீரும். பாதி பிரச்சனைக்கு காரணமே இந்த மதுக்கடை, சாராய கடை. நிதிஷ்குமார், பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் நினைச்சு பாருங்க, அங்க இருக்க பீகார்ல மொத்தம் வருமானமே 4500 கோடி ரூபாய் தான் வருமானம் சாராயத்தினால. தமிழ்நாட்டில் 29,000 கோடி. உத்தரப்பிரதேசோட ஜனத்தொகை 21 கோடி மக்கள். ஆனா உத்தரப்பிரதேசோடைய அங்க மது விற்பனை 11,500 கோடி. 21 கோடி மக்கள், அங்கே 11,500 கோடி விற்பனை. இங்க தமிழ்நாட்டில் 7.25 கோடி, ஆனால் 29,000 கோடி வருமானம். நினைச்சு பாரு, எல்லாம் குடிச்சு லிவர், கிட்னி எல்லாம் போயிடுச்சு. கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், மூளை, ரத்தம் எல்லாம் போயிடுச்சு, காலியாச்சு. காரணம் இந்த 2 பேரும் மது மாஃபியா. யாரு மது மாஃபியானா? யாரு? திமுகவும் அண்ணா திமுகவும் 2 பேரும் தான் மது மாஃபியா, சாராய மாஃபியா. 2 பேர் தான் அதுக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 10 மது ஆலைகள் இருக்கு, ஃபேக்டரி, சாராய உற்பத்தி செய்கின்ற ஃபேக்டரி இருக்கு. அந்த மது ஆலைகள்ல 6 யார் நடத்துறா? திமுக, ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற திமுக சார்ந்தவர்கள் 6 மது ஆலைகளை நடத்திட்டு இருக்காங்க. 3 அண்ணா திமுக, 1 தனிநபர் நடத்திட்டு வர்றார். ஸ்டாலின் அவர்களை பலமுறை நான் கேட்டுட்டேன், நீங்க முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு சொல்றீங்களே, ஏன் இன்னைக்கு நீங்க உங்களுடைய கட்சிக்காரங்க மது ஆலை நடத்திட்டு இருக்காங்க, அதை மூட சொல்லுங்களேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? இல்ல மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருக்கா? உண்மையிலே ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் மீது அக்கறை இருந்தால் அவங்க கட்சிக்காரங்க நடத்துற மது ஆலைகளை இன்னைக்கே மூட சொல்லணும். அவருக்கு அதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது.
அவருக்கு என்னன்னா நான் முதலமைச்சர் ஆகணும், வேற ஒரே நோக்கம். அதை பத்தி என்னன்னு எதுவும் தெரியாது. சசிகலா அம்மையார் மிடாஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 25 விழுக்காடு மது எந்த ஆலையில இருந்து வாங்கிட்டு இருக்காங்க? டாஸ்மார்க்ல மிடாஸ் கம்பெனி. அந்த மிடாஸ் கம்பெனிக்கு உரிமையாளர் யாருன்னா சசிகலா அம்மையார். இப்படி ரெண்டு கட்சியும் சாராயத்தை கொடுத்து கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் ஐயா இன்னைக்கு எப்படியாவது மதுவை ஒழிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் சென்று ஒரு மிக அழகான ஒரு தீர்ப்பை பெற்றிருக்கின்றோம் வழக்கறிஞர் பாலு மூலமாக. என்ன தீர்ப்பு? கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் 600 கடையை மூடணும்னு மூடிட்டாங்க. கடந்த நவம்பர் மாதம் மற்றொரு ஆணை சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தில் என்ன? தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள அத்துணை மதுக்கடைகளை மூட வேண்டும். நினைச்சு பாருங்க, இந்தியாவுடைய மது கொள்கையை நிர்ணயம் செய்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவுடைய மக்களை காப்பாற்றுவது. இந்த தீர்ப்பினால் இந்தியாவில் உள்ள 85,000 மது கடைகளை மூட அத்துணை மாநிலங்களும் மூட வேண்டும். தமிழ்நாட்டில் 2700 கடைகளை மார்ச் 1ஆம் தேதிக்குள்ள மூடணும். எவ்வளவு? 2700 கடைகளை மார்ச் 1ல இருந்து மூடணும். மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள மூடணும். நேத்து எடை பழனிசாமி என்ன சொல்றாரு? 500 கடை நாங்க மூட போறோம். அவருடைய தலையெழுத்து 2700 கடையை மூடணும் இன்னும் ஒரு மாசத்துல. ஆனா என்னன்னா 500 கடையை மூட போறோம். யாரை ஏமாத்துறீங்க? அதனாலதான் வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி அன்று என் தலைமையிலே தமிழ்நாடு முழுவதும் உள்ள தேசிய மாநில நெடுஞ்சாலையில் உள்ள அந்த டாஸ்மார்க் பெயர் பலகை அழிக்கின்ற ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதுல எல்லாம் கலந்துக்குங்க. ஏன்னா அந்த பெயர் பலகை சட்டத்திற்கு விரோதமாக அங்கே இருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து 2 மாதங்கள் 3 மாதங்கள் ஆகின்றன. உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்றதுன்னா, அந்த டாஸ்மார்க் நெடுஞ்சாலையில் உள்ள டாஸ்மார்க் உடைய பெயர் பலகையை நாளைக்கு அகற்ற வேண்டும். எப்போ? 3 மாசத்துக்கு முன்பு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அகற்றல. இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அதனாலதான் சொல்லிட்டு இருக்கோம், இன்னைக்கு உங்களை நினைக்கின்ற ஒரு கட்சி, மக்களை நினைக்கின்ற ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. எங்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன? உங்களுக்கு இலவச கல்வியை கொடுக்கணும். தமிழ்நாட்டில் யாரு படிச்சாலும் 1 பைசா கட்டணமோ நன்கொடையோ நீங்க கட்ட வேண்டாம். ஃபீஸோ டொனேஷனோ எந்த படிப்பு, எல்கேஜி யூகேஜி 5வது 10வது 12வது காலேஜ், எந்த காலேஜ், மெடிக்கல் காலேஜா, என்ஜினியரிங்கா, டென்டலா, நர்சிங்கா, பிஏ பிஎஸ்சி, எந்த காலேஜில் படிச்சாலும் தமிழ்நாடா படிப்பா இலவசம். இதுல சாதாரணமா செஞ்சுட்டு போலாம். இது ஒண்ணு பெரிய வேலை. அடுத்தது கல்வி, தரமான நம்முடைய கல்வி, பள்ளி கல்வி கொடுக்கணும். இன்னைக்கு என்ன இருக்கு? கல்வி சிங்கப்பூர்ல கேம்பிரிட்ஜ் சிஸ்டம் இருக்கு. ஆனா இங்க தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி. சமச்சீர் கல்வி நல்ல திட்டம், ஆனால் அங்க கல்வியோட தரம் மிக மோசமாக இருக்கிறது. பணம் வச்சிருந்தா சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன், ஆனா பணம் இல்லைன்னா அரசு கல்வி, சமச்சீர் கல்வி. நம்ம ஆட்சியில சமச்சீர் கல்வியை சிபிஎஸ்இ தரத்துக்கு நம்ம கொண்டு வர போறோம். ஏன்? சிபிஎஸ்இ தரத்தை விட அதிக நல்ல தரத்தை நாம் கொண்டு வர போறோம். அதான் அடித்தளம். உங்களுக்கு என்ன? ஒரு நல்ல வெல்ஃபேர் கவர்மெண்ட் என்ன கொடுக்கணும்? நல்ல கல்வி கொடுக்கணும், நல்ல சுகாதாரத்தை கொடுக்கணும், நல்ல குடிநீர் வழங்கணும், மின்சாரம் கொடுக்கணும், சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட வேண்டும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நல்ல கட்டமைப்புகளை கொடுக்க வேண்டும். இது எதுவுமே கொடுக்காம சாராயத்தை மட்டும் விற்கின்ற ஆட்சியை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கொள்ளடிக்கின்ற ஆட்சியை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இதை நிச்சயமாக நாங்கள் செயல்படுத்துவோம். அதே போன்று சுகாதாரம், நல்ல சுகாதாரம். உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, நல்ல தரமான மருத்துவமனை. தமிழ்நாட்டில் 32 மாவட்டம் இருக்கு. அந்த 32 மாவட்டத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி கிடையாது. அத்துணை மாவட்டத்திலையும் மருத்துவக் கல்லூரி தொடங்க வேண்டும். மருத்துவக் கல்லூரி தொடங்கினா அது வந்து டெர்ஷரி கேர், அதுக்கப்புறம் செகண்டரி கேர், அப்புறம் பிரைமரி கேர், பிறகு கிராமத்தில். இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்தோன்னா நான் மருத்துவர்களுக்கு, அரசு மருத்துவர்களுக்கு இப்ப இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்குற அரசு மருத்துவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்க போறேன். 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து நீ கிராமத்தில் போய் வேலை செய்ய சொல்ல போறேன்.
இன்னைக்கு 1 லட்ச ரூபா வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு 3 லட்ச ரூபா கொடுத்தா தானா கிராமத்தில் போய் வேலை செய்ய போறாங்க. இது ஒரு பெரிய வேலையே கிடையாது, இது ஒரு பெரிய செலவாக போறது கிடையாது. ஆனா நினைச்சு பாருங்க, கிராமத்துல 3 லட்ச ரூபா கொடுத்தா நிச்சயமா போய் வேலை செய்ய போறாங்க. இதெல்லாம் சாதாரண செயல்பாடுகள், சாதாரண திட்டங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அதில் இப்படி சுகாதாரத்தில் எவ்வளவு முன்னேற்றங்கள், எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வரலாம். அடுத்தது நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன். நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா இப்ப இருக்கின்ற அந்த நிர்வாகத்தை ஏதோ ரிப்பேர் பண்ணிலாம் உள்ள போக முடியாது. ஏன்னா ரிப்பேரோட மோசமா போயிடுச்சு, அதெல்லாம் பாழடைஞ்சிடுச்சு. அதை உடைச்சி தரை மட்டுமா இடிச்சு தள்ளிதான் புதிய நிர்வாகத்தை உருவாக்கணும். அது நிச்சயமா எங்களால் முடியும். டெல்லியிலே 5 ஆண்டு காலம் இந்தியாவின் அமைச்சராக பணியாற்றிய அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது. சாதாரணமா இங்க செஞ்சுட்டு போலாம். இங்க அந்த நிர்வாகத்திற்கு உதவி செய்கின்ற அந்த சட்டங்கள் என்ன சட்டம்? லோக் ஆயுக்தா சட்டம். லோக் ஆயுக்தா சட்டம் ஊழலை ஒழிக்கின்ற அந்த சட்டம். அது அந்த லோக் ஆயுக்தாவில் முதலமைச்சரிலிருந்து அத்துணை அமைச்சர்களும் அத்துணை அதிகாரிகளும் அந்த சட்டத்தில் அடங்குவார்கள். அந்த லோக் ஆயுக்தாவோட நீதிபதி யாரை வேணா கூப்பிடலாம். முதலமைச்சர் மேல ஒரு சந்தேகம் வந்தா முதலமைச்சர் வாங்க விசாரணை செய்யலாம். யாருக்கு? அந்த லோக் ஆயுக்தாவோட நீதிபதிக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுக்க போறோம்? நம்ம கொடுக்க போறோம். இதுதான் உண்மையான மக்களாட்சி. இது சேவை உரிமை சட்டம், பொது சேவை உரிமை சட்டம், ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் ஆக்ட். இதை பத்தி நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. நீங்க யாருமே ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கோ இபி ஆபீஸுக்கோ லைசன்ஸோ எங்கேயும் போக வேண்டாம். வீட்டில் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க. ஒவ்வொரு சேவைக்கும் ஒரு காலக்கெடு இருக்கு. அந்த காலக்கெடுக்குள்ள அந்த சேவை உங்க வீடை தேடி வரணும். நீங்க ஆபீஸுக்கு போனதானே, நேரில் பார்த்ததானே உங்ககிட்ட பணம் கேட்பாங்க. நீங்க போகவே வேண்டாம். அப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ண தெரியல, அதுக்குன்னு ஒரு வழி கொண்டு இருக்கு. உதவி செய்வதற்கு அதுக்கும் நாங்க பட்ஜெட் போடுறோம். அப்படி அந்த சேவை உங்களுக்கு வீட்டில் கொடுக்கலன்னா, 15 நாள்ல கொடுக்கலன்னா 16வது நாள் 100 ரூபாய் ஃபைன் அந்த அதிகாரிக்கு. 17வது நாள் 100 ரூபாய், 18வது நாள் 100 ரூபாய், 19வது நாள் 100 ரூபாய், மொத்தம் 10,000 ரூபாய் ஃபைன். நினைச்சு பாருங்க, 10,000 ரூபாய் ஃபைன் யாரா கட்டுவாங்களா? எதுக்குப்பா நமக்கு அமுச்சு விடுவோம். இதுதான் சேவை உரிமை சட்டம். இதெல்லாம் நிறைவேற்றினாலே போதும். இதுல ஊழல சாதாரணமா ஒழிச்சிடலாம். ஒரு பெரிய வேலை கிடையாது இதில். அதனால இதையெல்லாம் நல்ல நிர்வாக மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுங்கள். எல்லாத்துக்கும் மேல இப்ப பிரச்சனை என்ன பிரச்சனை? விவசாயிகள் பிரச்சனை. சாதாரண பிரச்சனை கிடையாது. விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பார்க்கிறேன். நான் எனக்கு சோறு போடுற கடவுள் விவசாயிகள். ஆனா இன்னைக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கின்ற சூழல் தாங்கிக்க முடியல. ஆனா அதை பத்தி யாராவது கண்டுக்கிறாங்களா? திமுகவோ அண்ணா திமுகவோ ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி அதை பத்தி ஒரு பொருட்டாவோ நினைக்கல. விவசாயிகளை பற்றி நிவாரணம் கொடுக்கிறாராம் முதலமைச்சர். என்ன நிவாரணம்? 5000 ரூபாய் ஒரு ஏக்கர். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஹெக்டேர் நெல் பயிர் செய்யணும்னா 84,000 ரூபாய் செலவாகும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஹெக்டேர்னா 2.5 ஏக்கர். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நெல் பயிரிடணும்னா 35,000 ரூபாய், குறைஞ்சபட்சம் 35,000 ரூபாய் ஒரு விவசாயிக்கு செலவாகும். அதில் இன்சூரன்ஸ் எல்லாம் போச்சுன்னா 4,000, 5,000, 30,000 ரூபாய். நாங்கள் கேட்கறது என்ன? 25,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு போங்க, நஷ்டீடு இழப்பீடு கொடுத்துட்டு போங்கன்னு கேட்குறோம். 5,000 ரூபாய். பணப்பயிருக்கு 1 லட்ச ரூபாய் நாங்கள் கேட்குறோம். விவசாய கூலிகளுக்கு, விவசாயத்தை நம்பி இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு 25,000 ஒரு தவணையா கொடுக்க. வேலை இல்லை, விவசாயம் கிடையாது, மழை இல்லை, எதுவுமே இல்லை. அதனால வேற வழி இல்லை, கடனை வாங்கி அது திருப்பி கொடுக்க முடியாதனால மானமுள்ள விவசாயிகள் கடனை கேட்டா கைத்துல தொங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விவசாயிகள் நம்மை விட அதிகமான மானம், ரோஷம், அதிகமா சூடு சொரணை எல்லாத்தையும். ஏன்னா அவங்களுக்கு சோறு போடுற கடவுள். ஆனா நம்மள அவங்கள காப்பாற்ற முடியலையே. இது வரைக்கும் 300 விவசாயிகள் தொங்கிட்டு இருக்காங்க, விஷம் குடிச்சிருக்காங்க, கைத்துல தொங்கிட்டு இருக்காங்க, அதிர்ச்சியில இறந்திருக்கிறாங்க. அதை பத்தி இந்த 2 கட்சியும் கவலைப்படுறாங்களா? இல்லையே. அதை பத்தி எந்த ஒரு அக்கறையும் கிடையாது, கவலையும் கிடையாது. நாங்க தான் கவலைப்பட்டிருக்கோம். ஐயா தான் ஏங்கிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கோம். இறந்த விவசாய குடும்பத்துக்கு நாங்க கேட்கறது 25 லட்சம் ரூபாய் கொடுங்க, அவங்க அரசு வேலை ஒண்ணு கொடுங்க. 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்றாங்க?
300 விவசாயம் இறக்கல, வெறும் 19 விவசாயம் இறந்துருக்கிறாங்க, தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. 3 லட்சம் ரூபாய். ஜெயலலிதா அந்த அம்மா இறந்த நேரத்தில் 450 பேர் இறந்துட்டாங்கன்னு ஒரு கணக்கு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ உண்மையிலே விவசாயிகள் இறந்துட்டு இருக்காங்க, ஆனால் அதுக்கு கணக்கு இல்லை, 3 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு இருக்காங்க. விவசாயிகள் வாங்கின அந்த கடன் கூட்டுறவு மட்டுமில்லை, வங்கி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்கள் உயர்த்தி அதில் முழுமையிலும் அந்த திட்டத்தை விவசாயிக்கு பயனுள்ளதாக, இதெல்லாம் பல திட்டங்கள் செய்யணும். ஆனா எப்படி செய்ய முடியும்? இவங்க செயல்படுத்துவாங்களா? நிச்சயமா பண்ண போறது. அவங்களுடைய நோக்கம் எப்படி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல கொள்ளடிக்கணும் கொள்ளடிக்கணும் கொள்ளடிக்கணும். ஒரு கொள்ள கும்பல் தான், கொள்ளடிக்கிற கும்பல் தான். உங்களை சுரண்டி 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 கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு மணல் கொள்ளையில, தாது மணல், கிரனைட் கொள்ளையில, எல்லா துறையிலும் கொள்ளையில அடிச்சு 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 தான் நீ கொழுத்து போய் இருக்கிறாங்க. கொழுத்து போய் அந்த பணத்தை வச்சுதான் அந்த கூவத்தூர்ல அந்த 11 நாட்கள் எம்எல்ஏ 122 எம்எல்ஏக்கள் அங்க கூத்தடிச்சாங்க. சாதாரண கூத்து அதெல்லாம் கூத்தடிச்சுட்டு திருப்பி இங்க வந்து ஓட்டு போட்டு இருக்காங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா நல்லது என்னன்னா, ஒரு எம்எல்ஏ கூட தொகுதிக்கு போக முடியல. இப்போ தொகுதி பக்கம் போனாங்கன்னா முடிஞ்சு போச்சு. மக்கள் அந்த கோபத்தில் இருக்கிறாங்க. இதுக்காயா அவங்கள நான் ஓட்டு போட்டோம் கேட்டுட்டு இருக்காங்க எல்லாம். அதனால இன்னைக்கு ஒரு அசாதாரண சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த சூழலை மாற்ற வேண்டும் என்றால் அது உங்கள் கையில் இருக்கிறது. நாங்க உங்ககிட்ட பேசதான் முடியும். உங்ககிட்ட நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு நீங்க நடவடிக்கை நீங்க எடுக்கணும். மீண்டும் மீண்டும் நீங்க ஏமாறாதீங்க. மீண்டும் மீண்டும் நீங்க ஏமாறக்கூடாது. ஏன்னா இவங்க அல்லது அவங்க, இவங்க அல்லது அவங்க அந்த மனநிலையை விட்டு வெளியில வாங்க. என்ன மனநிலையில் இருக்கணும் உங்களுக்கு? 2 பேரும் வேண்டாம். திமுக மேல கோவனா அதிமுக ஓட்டு போடுவீங்க, அதிமுக மேல கோவனா திமுக ஓட்டு போடுவீங்க. இதுதான் கடந்த காலத்துல 50 ஆண்டு காலம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நினைச்சீங்க, செயல்படுத்திட்டீங்க. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா 2 பேர் மேலேயும் கோவம், 2 பேரும் ஒதுக்குங்க. அடுத்தது மீண்டும் மீண்டும் நான் சொல்றது ஏதோ இது நாங்க ஆட்சிக்கு வரணும், நான் ஆளணும், நான் முதலமைச்சரா வரணும். உறுதியா 100 விழுக்காடு எனக்கு அந்த ஆசை கிடையாது. என்னோட நோக்கம் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும், தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும். நல்ல திட்டங்கள், நல்ல செயல்பாடுகள், நேர்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கணும், மது இல்லாத ஆட்சியை கொடுக்கணும், அனைவருக்கும் நல்ல தரமான கல்வியை கொடுக்கணும், இலவச கல்வி கொடுக்கணும், இலவச சுகாதாரத்தை கொடுக்கணும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், தொழில் வளத்தை பெருக்கி நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய நோக்கம். அதுதான் எங்களுடைய நோக்கம். பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி இலக்கு என்ன? ஆட்சிக்கு வரணும்? நிச்சயமா கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி இலக்கு தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற இலக்கு. அதற்கு நீங்கள் ஒருமித்த கருத்துள்ள அத்துணை இயக்கங்களும் அத்துணை கட்சிகளும் வாருங்கள். இளைஞர்களே எங்கள் பின்னால் வாருங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம், தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம், புதியதோ தமிழகத்தை நாம் உருவாக்குவோம். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். இதுல எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம், எந்த மொழி, யாரெல்லாம் கவலை இல்லை. எல்லாம் சேர்ந்து நம்ம காப்பாற்றணும். எல்லாருடைய கடமை இது. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி, பாட்டாளிகளுக்காக, உழைப்பாளிகளுக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி, சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி இது. ஆக இதில் எல்லோரும் வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து, குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் அத்துணை பேரும் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம், புதியதோர் தமிழகத்தை நாம் உருவாக்குவோம். நன்றி.